காற்றை வாட்டராக கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த 3 பேரும் இது சாத்தியம்னு சொல்லி கெமிஸ்ட்ரிக்காக 2025 ஆண்டுக்கான நோபல் பிரைஸையும் வாங்கியிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பில்டிங் எடுத்திருக்கேன். இந்த பில்டிங்கை எப்படி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி உள்ள மரத்துண்டுகளை ஆணி அடித்து செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போது இதில் ஆணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்ட். ஏன்னா இந்த ஆணி தான் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துண்டுகளை எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்கு இல்லையா. பட் இந்த மரத்துண்டுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கான ஆப்ஜெக்ட். இது இந்த ஆணியோட சப்போர்ட்டில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதனால இந்த டோட்டல் பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்டாக இருக்கு இல்லையா. இதையே நம்ம மைக்ரோ ஸ்ட்ரக்சர் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மெட்டல் அயன். இது பார்த்தீங்கன்னா காப்பர், ஜிங்க், அயன் இது மாதிரியான மெட்டலால் செய்யப்பட்டிருக்கு. இந்த மெட்டல் அயனை லிங்க் பண்ணுறது எதனால் மேடாயிருக்கும் அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்டால் மேடாயிருக்கும். லைக் எத்தனால், பென்சின், ஈத்தேன் இது மாதிரியான காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்டால் ஆயிருக்கும். இந்த மெட்டல் அயன் தான் ஆணி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இந்த மரக்கட்டை தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் லிங்க், ஒரு வீக்கான ஒரு லிங்க். ஸோ இந்த மெட்டல் அயனையும் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் லிங்கையும் சேர்த்து இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நமக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் இல்லையா, எப்படி இதில் வந்து போர்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா போரோசிட்டி இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிச்சன் ஸ்பாஞ்ச் எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்குது. இந்த நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதுனால இது வாட்டர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உறிஞ்சிடும். ஸோ இந்த கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்கும். எப்படி நம்மளுடைய கிச்சன் ஸ்பாஞ்ச் வாட்டரை வந்து உறிஞ்சுதோ அதே மாதிரி நம்மளுடைய MOF பார்த்தீங்கன்னா கேஸஸான H2, மீத்தேன், CO2 இது மாதிரியான கேஸஸை இந்த டைனி போர்ஸில் ட்ராப் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்துலாம். இந்த MOF-ஐ நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு பாலைவனத்தில் வச்சுருக்கீங்க. இந்த டெசர்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெரி லோ ஹியூமிடிட்டி தான் இருக்கும். ஸோ 10 to 20% தான் ஹியூமிடிட்டி இருக்கும். இப்போது இந்த MOF என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டெசர்ட்டில் உள்ள காற்றுல உள்ள கம்மியான அமௌண்ட் உள்ள வாட்டர் வேப்பரை இந்த போர்ஸ் வழியாக ட்ராப் பண்ணி வச்சுக்கும். ஸோ சன்லைட்னால இந்த MOF ஹீட் ஆகும்போது இந்த MOF-ஓட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். இப்படி ஸோ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிறதுனால இப்போ இந்த வாட்டர் வேப்பரை இது வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த வாட்டர் வேப்பர் ரிலீஸ் ஆகி கண்டென்ஸ் ஆகி உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டராக கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் உருவாகிற முக்கியமான கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆன இந்த CO2-வை இந்த போர்ஸில் வந்து ட்ராப் பண்ணி நம்மளோட குளோபல் வார்மிங்கையும் இது வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.